வணக்கம். செய்தி. கதிர்காமம் பாத யாத்திரை சென்ற ஒரு கூட்டத்துடன் ஒரு நாய் பாசமாக இணைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த நாய்க்கு பக்தர்கள் சுப்பிரமணி என்று பெயரும் சூட்டினர். சுப்பிரமணி எனப்படும் அந்த நாய் முழு பயணமும் கூட்டத்தோடு உறவாடியபடியே வந்திருந்தது. கூட்டம் கல்முனைக்கு வந்தபோது ஒரு நபர் அந்த நாயை உதைத்த காட்சியை ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். உடனடியாக ஒரு புகார் கல்முனை போலீசில் கொடுக்கப்பட்டிருந்தது. போலீசார் விரைவில் செயல்பட்டு நாயை உதைத்த நபரை கைது செய்தனர். அந்த நபர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. இந்த சம்பவம் பேஸ்புக்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. நாயை உதைத்தது சரியா தவறா அப்படின்ற இந்த சம்பவம் பேஸ்புக்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. இரு தரப்பினரும் கடும் வாத பிரதிவாதங்களில் தமிழர்களும் முஸ்லிம்களும் ஈடுபட்டு வந்தனர். இந்த விவாதத்தின் நடுவில் சவுதி அரேபியாவில் இருந்து ஒரு தமிழ் இளைஞர் உணர்ச்சி வசப்பட்டு அவதூறாக போடப்பட்ட ஒரு கமெண்ட் வெளியானது. இந்த பதிவு சவுதி அதிகாரிகளின் கவனத்துக்கு சென்றதை அடுத்து அந்த இளைஞர் சவுதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்போது சவுதியில் அவர் சிறையில் அடைத்தது சரியா தவறா என புதிய விவாதம் சமூக ஊடகங்களில் தீவிரமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. கவுண்டர் மாதிரி நாயை பார்த்து நாயென கூப்பிட்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. மனிதர்கள் தங்களை அடையாளத்துக்குள் புகுந்து பிரிந்து சண்டையிடுவது போல நாயையும் இதற்குள் இழுத்து விட்டுள்ளனர்.